ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஒரு தடவை கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட அதை ஆசையாக எடுத்து சாப்பிடுவாங்க. இதுக்கு சில சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் அண்ட் சில டிப்ஸையும் ஃபாலோ பண்ணால் போதும், அவ்வளோ சூப்பராக வரும் கொத்தவரங்காய் பொரியல். இந்த கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். நீங்கள் கொத்தவரங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுங்க, அப்போ தான் அது நல்லா வெந்திருக்கும். அண்ட் நம்ம கடிக்கும் போதும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. கொத்தவரங்காய் வெந்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொரியலுக்கு ஒரு சூப்பரான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இந்த வேர்க்கடலை தாங்க. இது அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த வேர்க்கடலையை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கொரகொரன்னு, ரொம்ப கொரகொரன்னு வேணால் லைட்டாக கொரகொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. இதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு கொத்தவரங்காய் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அதை டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காய் இதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். நிறைய பேத்துக்கு கொத்தவரங்காய் பிடிக்காமல் போகிறதுக்கு காரணமே அது மெல்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் அது வேகாத மாதிரி பச்சையாக இருக்குது அப்படின்றது தான். நம்ம கொத்தவரங்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அது தண்ணியில் நம்ம நல்லா பூ மாதிரி வேக வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா வெந்துடும். சாப்பிடும் போது பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம என்னதான் கொத்தவரங்காய் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாலும் அதில் லைட்டாக தண்ணி இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு அதை நல்லா வதக்கறதுனால அந்த தண்ணியும் போயிடும், அண்ட் கொத்தவரங்காயும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த கொத்தவரங்காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கலையோ பவுடர் அதை ஆட் பண்ணிடலாம். இந்த வேர்க்கடலை போடுறதாங்க இந்த கொத்தவரங்காய்க்கு ஒரு நல்ல டேஸ்ட்டே கொடுக்க போகுது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வேர்க்கடலை போடுறது அப்படியே கொட்டி கலராமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலருங்க, அப்போ தான் அது கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா இந்த வேர்க்கடலை பவுடர் மட்டும் அங்கங்கே கட்டி கட்டியாக பிடிச்சிரும். இந்த வேர்க்கடலை பவுடர் எல்லா சைடும் கொத்தவரங்காயோட எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த பவுட்ரு நல்லா மிக்ஸ் ஆகி அதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அண்ட் இது செய்யும் போது மறக்காமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அண்ட் இதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரமும் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வேர்க்கடலை பவுடர் கலர் சேஞ்ச் ஆகி அதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான செம டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிலருக்கு கொத்தவரங்காய் கசக்கும் அப்படின்றனால பிடிக்காம இருக்கும். இந்த மாதிரி வேர்க்கடலை பவுடர் சேர்த்து செஞ்சோன்னா அது கசக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிலருக்கு அது நாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும், அதனால பிடிக்காது. நம்ம நல்லா எலசாக இருக்கிற காயாக பார்த்து எடுத்தோன்னா அந்த மாதிரி நாராக இருக்காது. ஆனால் அதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வேக வச்சனாலும் அந்த மாதிரி நாராக வராது, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்கள் வீட்டில் யாராவது கொத்தவரங்காய் பிடிக்காமல் சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ட்ரஸ்ட் மீ, இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது கண்டிப்பாக சாப்பிட வைங்க, ஏன்னா இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. செஞ்சு பார்த்து அப்படியே விட்டுறாமல் மறக்காமல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்னென்ன சொன்னாங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.